என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னிடத்திலே தெரிவிப்பதற்காகத்தான் உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஆபத்து என்றவுடன் நீ பயப்பட வேண்டாம். நீ நினைத்த காரியமானது எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். உன் அப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீ நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கவும் நான் உனக்கு வாக்குறுதியை கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் உனக்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த ஆபத்திலிருந்தும் நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன். ஆனாலும் அது என்ன ஆபத்தாக இருக்கும், யாரால் என்று நீ யோசிப்பதற்கு முன்பாகவே ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். இதை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை மற்றவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டால் அவர்கள் உன்னை அத்தனை எளிதாக விட்டுவிட மாட்டார்கள். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் போல அவர்களுடைய எண்ணங்களும் இருக்காது என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை அவர்கள் கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு தொல்லைப்படுத்துவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒரு விஷயத்தை ஒருவர் நடத்திவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றியும் வந்து கொண்டிருக்கிறார். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்கின்ற நபரை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். இன்று உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனையில் இருந்து நிச்சயமாக நீ தப்பித்து விடலாம். உன்னிடத்திலே ஒரு பிரச்சனையை உன் மூலமாகவே உருவாக்க அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உன் மூலமாக எதையும் சாதித்து விடலாம் என்று திட்டமும் தீட்டி வைத்திருக்கிறார்கள். என் பிள்ளையே, அப்பன் இதை சொன்னவுடன் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உன்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் கண்களை மூடிக்கொண்டு அப்பனை மனதார நினைத்துக்கொள். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று உன்னுடைய உள்ளுணர்வாக வந்து இந்த கருப்பன் உன்னை வழிநடத்தி செல்வேன். என் அன்பு பிள்ளையே, நமக்கு அருகில் இருப்பவர்கள் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று ஒருபோதும் தவறாக எடை போட்டு விடாதே. எப்பொழுதும் தன்னை விட மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது, தன்னை விட அவர்கள் கையில் பணம் அதிகமாக இருந்துவிடக்கூடாது என்றுதான் நாள்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்களே தவிர, நன்றாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து கஷ்டப்படுகிறார்கள், அதன் மூலம் சம்பாதிக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று யாரும் உன்னை வாயார மனதார வாழ்த்துவது இல்லை. தன் வீட்டில் எப்படி இருக்கின்றோம் என்று அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் அவர்கள் கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருகில் இருப்பவர்கள் கஷ்டப்பட்டால் இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. அதுவே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் உடனே இவர்களுக்கு அங்கே உறக்கமே வருவது கிடையாது. நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்று சில வேலைகளையும் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். இது போன்ற ஆட்களை எல்லாம் ஒரு பொழுதும் உனக்கு அருகில் சேர்த்து கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல, இவர்கள் ஒருபோதும் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. குறிப்பாக இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு எந்த நேரத்தில் வருவார்கள் என்று அப்பன் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, எப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றதோ அல்லது யாராவது ஒருவர் கொஞ்சம் சத்தமாக பேசுகின்றார்கள் என்றால் உடனடியாக உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு பூனை போல வந்து நிற்கக்கூடியவர். இங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அத்தனை ஆர்வம். அதை தெரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு இரவு உறக்கமே வரும். இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ அடையாளம் காண வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில்
நீ எப்படி சமாளிப்பது, எப்படி விலக்கி வைப்பது என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, ஒன்று, அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது நீ அவர்களை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, நேரடியாக அவர்களிடத்தில் சொல்லிவிடுவது நல்லது. அவர்களிடத்தில் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? எங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது உங்களுக்கான வேலை அல்ல. உங்கள் குடும்பத்திலேயே அங்கே 1000 பிரச்சனைகள் பாடிக்கொண்டு இருக்கிறது. அதை முதலில் நீங்கள் சரி செய்யுங்கள் என்று நேரடியாகவே அவர்களிடத்திலே கூறிவிடலாம். என் தங்கமே, இது போன்ற மனிதர்கள் தவறான எண்ணங்களோடு பஞ்சாயத்து செய்கிறேன் என்ற பேரில் உன்னுடைய குடும்பத்தில் சில பிரிவினைகளையும் செய்துவிட்டு போய்விடுகின்றார்கள். அதனால்தான் என்னவோ உன்னுடைய குடும்பத்திலும் நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் செய்யும் காரியங்களுக்கெல்லாம் உன்னையே முதன்மை பொருளாகவும் அவர்கள் வைத்து விடுகிறார்கள். உன்னை சுட்டிக்காட்டி அவர்கள் செய்வதன் காரணமாகத்தான் உன்னுடைய இல்லத்தில் இத்தனை பிரச்சனைகளும் நடக்கின்றது. இவர்களை நீ சரியாக கையாண்டு விட்டால் போதும். இவர்களின் எண்ணங்களை பொய்யாக்க வேண்டியது இந்த அப்பனுடைய கடமை. என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இதுபோன்று எண்ணங்களோடு நடந்து கொள்ளும் பொழுது நாம் எப்படி நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும்? இவர்களின் கண் திருஷ்டியே நம்மை அழித்து விடுமே. இவர்கள் எத்தனை கண் திருஷ்டிகளை நம் மீது செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி மட்டுமே இவர்களுடைய சிந்தனையானது எப்பொழுதும் இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யார் என்ன சொன்னாலும், எதை பற்றி பேசினாலும், என் தங்கமே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று நீ சொல்லிவிட வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய குடும்பம், இவர்களை என்னால் காப்பாற்ற முடியும். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் இங்கே எங்களின் வாழ்க்கையில் புகுத்தி குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என்று நேரடியாகவே நீ சொல்லிவிட வேண்டும். அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திலும் மன நிம்மதி இருக்கும். என் செல்லமே, எப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ளே பேசி சுமூகமான ஒரு தீர்வினை எந்த பிரச்சனைகளுக்கும் ஆராய்ந்து முடிவெடுக்கின்றீர்களோ அப்பொழுதே உங்களுக்கான பரஸ்பர அன்பானது அதிகமாகிவிடும். அதன் பிறகு யார் என்ன நினைத்தாலும் அவர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது உன் அப்பன் எனக்கும் மனவேதனையாகத்தான் இருக்கின்றது. எந்த ஒரு உதவிக்கு இவர்களை எல்லாம் அழைத்து விடவும் முடியாது. மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் இவர்களிடத்திலே பேசி ஒரு நல்ல ஆறுதலையும் தேடிவிட முடியாது. அக்கம் பக்கத்தில் நல்லவர்கள் யாரும் இல்லை என்று நீ நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதும் இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. தங்கமே, உன்னுடைய இந்த வேதனைக்கான பதில் இந்த அப்பனிடத்திலே நிச்சயமாக உண்டு. என் குழந்தையே, நீ உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் எதிர்மறையான எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். இங்கே உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ பழக வேண்டும். யார் ஒருவர் உனக்கு நல்லதை செய்கிறார், நல்ல விதமாக பழகுகிறார், அவர்களிடத்திலே தவறான எண்ணங்கள் இல்லை என்று எப்பொழுது உனக்கு முழுமையாக தோன்றுகிறதோ அதுவரை நீ காத்திருக்க வேண்டும். அப்பொழுதும் கூட உன்னுடைய தனிப்பட்ட சொந்த விஷயங்களை யாரிடத்திலும் சொல்லிவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் போக்குவதற்காக இந்த அப்பன் என்றுமே உனக்காக துணையாக இருக்கின்றேன். அப்படி உனக்கு ஆறுதல் தேவைப்படும் பட்சத்தில் இந்த அப்பன் உனக்கு உன்னுடைய உள்ளத்திலே வந்து உனக்கான அத்தனை
பிரச்சனைகளுக்கும் தீர்வினை கொடுத்து விடுவேன். இனி உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் நீ ஒருபோதும் வீணடித்து கொண்டிருக்காதே. இனி ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான பொன்னான நிமிடங்கள்தான். எல்லாவற்றையும் நீ சந்தோஷமாக அனுபவித்து கடந்து வர வேண்டும். என் குழந்தையே, அப்பன் சொல்வதை கேட்டு நீ சரியாக பின்பற்றி வந்தால், நீ யாருடைய அன்பிற்காக ஏங்கி தவித்தாயோ அவர்களுடைய அன்பானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய குடும்பமானது நல்ல முறையில் சுயமரியாதையோடு வாழ்ந்து நல்ல பேரும் புகழும் உனக்கு கிடைக்கும்படி இந்த அப்பன் செய்து கொடுப்பேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.